The question is find the distance between 2 points A and B. ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நாம் என்ன கவனிக்கணும், என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை அப்சர்வ் பண்ணணும். எ பாயிண்ட் ஏ கொடுத்துருக்காங்க 1,2 அண்ட் த பாயிண்ட் பி கொடுத்துருக்காங்க -2,2. இந்த ஏங்கிறது என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். நாம் இப்போது x1 y1ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். பியை வந்துட்டு x2 y2ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட் என்ன எழுதிட்டோம், வாட் இஸ் கிவன். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 பாயிண்ட்ஸ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் 2 பாயிண்ட்ஸோட ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு ரீகால் பண்ணணும். அந்த ஃபார்முலா x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 minus y1 whole square ஃபார்முலாவை நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது. ஃபார்முலாவெல்லாம் ஒரு குட்டி நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஹோல் ஸ்கொயர். இப்போ இதில் நாம் என்ன பண்ண போகிறோம், அதோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 இங்கே என்னது -2. ஸோ -2 மைனஸ் x1 என்னது 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 என்னது 2 மைனஸ் y1 என்னது 2 ஹோல் ஸ்கொயர். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 2 - 2ங்கிறது 0 ஆகிடும் இல்லையா, அதனால் கவலைப்படக்கூடாது, நம்ம போடுறது கரெக்டு தான். சரியா, -2 -1 ரெண்டையும் ஆட் பண்ணால் ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால ஆட் பண்ணணும். அப்போது -3 வரும், 3 வரும், அதோட சைன் மைனஸ், அதனால் -3 போடுறோம். ப்ளஸ் 2 - 2ங்கிறது அஃப்கோர்ஸ் 0, 0க்கு ஸ்கொயர் போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் ஒன்று தான். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம், மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ், 3 ஸ்கொயர் பண்ணால் 9. நமக்கு இப்போ வேண்டியது டி வேணும் இல்லையா, ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் போது டி ஈக்குவல் டு 9க்கு என்ன ஸ்கொயர் 3. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் கிடச்சாச்சு. therefore டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் என்ன வந்துடும் 3 யூனிட்ஸ். சரியா, distance between 2 points is 3 units.